சொத்து வாங்குறது அதெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு நடக்கும். ஏதாவது சொத்து வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் டிராவல் பண்றீங்க, ஊர் ஊரா சுத்துறீங்க, வேலை விஷயமா தொழில் விஷயமா ஊர் ஊரா போனீங்கன்னா 4ல் இருக்கிற கேது நிம்மதியை கொடுத்தாரு. ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். சார், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு? அவங்க எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டா இந்த ஆடி மாசத்துக்கான முழு பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும்? ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன், ரிஷப ராசிக்கு வந்து ராசியிலேயே வந்து செவ்வாய் இருக்காரு. வெளிநாட்டு பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து வியாபார விஷயமா வெளியூர் போறது, வியாபாரத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், தாமதம் ஆகுறது, வியாபாரத்துல ஏதாவது வர வேண்டிய ஆர்டர்ஸ்கள் தாமதம் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க ராசிலேயே செவ்வாய் இருக்காரு. ராசியில செவ்வாய் வந்து ஆகஸ்ட் மாசம் முதல் வாரம் வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 2ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வியாபாரத்துல வருமானம் வரும், வருமானம் வர ஆரம்பிக்கும். முதல் பாதி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், தாமதமாகும். 2வது பாதி நல்லா இருக்கும் ஆடி மாசத்துல. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு. 2ஆம் இடத்துல புதன் வக்கரமா இருக்காரு. 5-2 அதிபதி 2ல இருக்காரு. குழந்தைகள் மூலியமா வர வருமானம் ஒரு திருப்தி இல்லாத தன்மை, குழந்தைகளோட வருமானம் வந்து திருப்தியா இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளோட படிப்புல ஏதாவது ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து வருமானம் வரும், பட் அதுல வந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வராது. நீங்க எதிர்பார்க்கிற வருமானம் வராம ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுத்துட்டே இருக்கும். 3ல வந்து சூரியனும் குருவும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறது வந்து முயற்சிகள் சக்சஸ் ஆகும். நீங்க என்ன முயற்சிகள் பண்ணாலும் சக்சஸ் ஆகும். சுய முயற்சியின் மூலியமா சொத்து வாங்குறது அதெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு நடக்கும். ஏதாவது சொத்து வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் அதிபதி 3ல இருக்காரு. 8ஆம் அதிபதி 3ல இருக்கு. 8ஆம் அதிபதி 3ல இருக்கிறது வந்து நம்பிக்கை பேர்ல செய்யற விஷயங்கள், அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட் முதலீடு இந்த மாசத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்றது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. 8ஆம் அதிபதி 3ல இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பத்திர விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி வந்து 11ஆம் அதிபதி 3ல இருக்கிறது வந்து பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். டிராவல் பண்றீங்க, ஊர் ஊரா சுத்துறீங்க, வேலை விஷயமா தொழில் விஷயமா ஊர் ஊரா போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4ல கேது இருக்காரு. 4ல கேது இருக்கிறது வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு பிரச்சனை கொடுக்கறது, இல்லை அம்மா விட்டு விலகி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 4ல இருக்கிற கேது நிம்மதியை கொடுக்காது, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். இந்த கேது 4ஆம் இடத்துல இருக்குது, லைஃப்ல நிம்மதி இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு எப்போ மனசு சரியில்லையோ, மனக்குழப்பமா இருக்குதோ அப்போ வந்து நீங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்றது நல்லது. பௌர்ணமி பூஜையில கலந்துக்கிறது, கிரிவலம் போறது, இதெல்லாம் வந்து நிம்மதியை கொடுக்கும். 3ஆம் பிறையை பார்க்கறதும் உங்க மன நிம்மதியை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 10ல இருக்கிற ராகு வந்து தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மாற்றம், வேலை பார்க்கறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறாங்க, இல்லை வேலையில ப்ரமோஷன் கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தொழில், சொந்த தொழில், சுய தொழில் பண்றவங்களுக்கு தொழில்ல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். புதுசா ஏதாவது வாய்ப்புகள் வருது, இல்லை தொழில் இடம் மாற்றம், இல்லை தொழில் ஒரு ஃபீல்டை விட்டுட்டு வேற ஃபீல்டுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 10ல இருக்கிற ராகு இதெல்லாம் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து எல்லாமே உங்களுக்கு யோக பலனை தான் கொடுப்பாரு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு யோகமா தான் இருக்கும். சனி 11ல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ வந்து வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க விநாயகர் வழிபாடு நீங்க எப்ப வேணாலும் நீங்க வழிபடலாம். எந்த புதுசா ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு பண்றது நல்லது. இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போகலாம். அடுத்து வந்து துர்கை வழிபாடு வந்து இந்த தொழில இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க துர்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமையில துர்கை வழிபாடு ராகு காலத்துல 3 to 4:30 போகலாம். போக முடியலன்னா சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு 6 மணிக்கு மேல போய் துர்கை வழிபடலாம். துர்கை வழிபடும் போது நீங்க விளக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வரளிப்பூ, அரளிப்பூ வாங்கி கொடுத்துட்டு நீங்க வேண்டுதலை வச்சிங்கனாலே நடக்கும். அதே மாதிரி வந்து வார கணக்கு அதெல்லாம் வைக்காதீங்க. ஆத்மார்த்தமா மனசார நீங்க போய் வழிபடுங்க, கண்டிப்பா நடக்கும். நடுவுல பிரேக் ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு டைம் கிடைக்கும் போது போங்க. செவ்வாய்க்கிழமையில துர்கை வழிபட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும், தொழில இருக்கிற பிரச்சனை குறையும். மற்றபடி இந்த ஆடி மாசம் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து 70% யோகமான பலன்கள் தான் நடக்கும்.